வெயிட் லாஸ் யாரெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அதுக்கப்புறம் நார்மல் பிஎம்ஐலேருந்து ஒபேசிட்டி லெவலுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா? அதாவது நார்மல் வெயிட், ஓவர் வெயிட்டை தாண்டி ஒபேசிட்டி போயிருப்பாங்க. அப்புறம் டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க, இந்தவங்க எல்லாமே நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் 2 நாள் தான் ட்ரை பண்ணாலாம் வெயிட் குறையவே குறையாதுங்க. உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைஞ்சு கரெக்டான வெயிட் மெயின்டைன் பண்ணால் த்ரூ அவுட்டாக கன்சிஸ்டன்சியாக அந்த ஃபுட் சார்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மார்னிங் வந்து மின்ட் லெமன் டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை தக்காளி சட்னி வச்சு முடிச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு பண்ணியிருந்தேன். புளிக்குழம்பு தான் நல்லா தண்ணா பண்ணுவாங்க. வெறும் வெண்டைக்காய் வச்சு பண்ணாலே சூப்பராக இருக்கும். நான் காரக்குழம்பு பண்ணியிருந்தேன். முட்டைக்கோஸ் கேரட் உருளைக்கிழங்கு போட்டு கறிமுது பண்ணிட்டு, அமிதேஷ்க்கு வந்து 1 வீக்காக காய்ச்சலாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து இது மாதிரி காய்ச்சல் இருந்ததுன்னா பீடியாட்ரிஷியன் பார்த்து பிளட் டெஸ்ட் எடுத்து அது என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுவேன்.